வணக்கம் மக்கள், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர்க்கலாவுக்கு வந்திருக்கிறோம். ஸோ இத்தனை நாளாக என்னடா வெள்ளிங்கிரி மலை வீடியோ போட்டு திடீர்னு வர்க்கலா பக்கம் எட்டி பார்க்குறியா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஒரு சின்ன ட்ரிப்பு தான். நானும் என் ஃப்ரெண்டும் தான் வந்தோம். வெளியே ஒன்றும் சொல்ல மாட்டேன், பேர்லாம் சொல்ல மாட்டேன், சரி கவலைப்படாத. அவன் தான் இப்போ கேமராமேனாக இருக்கிறான், பேர்லாம் சொல்ல வேண்டாம்னு சொல்கிறான். ஸோ பெருசாக சொல்லிக்கலை. எதுக்காக வர்க்கலா வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர்க்கலா வரணும்னு எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை. ஃபஸ்ட் டைம் வரேன். ஒரு மினி கோவா வைப் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எல்லாருமே. நான் வீடியோ இதுக்கு முன்னாடி போட்டவங்களும் சரி எல்லாருமே சரி. ஸோ நம்மளும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா காலேஜ் டைம்லேருந்தே கோவா கூட்டிகிட்டு போவாங்கன்னு பார்த்து காலேஜில் ஒரு ட்ரிப் இருந்தது. ஆக்சுவலி நான் படித்த காலேஜில் 3rd இயரில் வந்து கோவா ட்ரிப்பு தான் கூட்டிகிட்டு போகிறதா பிளானு. எங்கள் சீனியர் பண்ண வேலையால் எங்களுக்கு கட் ஆகி போச்சு. பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கேடா பார்வை, அங்க என்ன பார்வை, அங்க என்ன புட்டு மைக்கு மக்களை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வர்க்கலா ட்ரிப் வந்து நமக்கு இது தான் ஃபஸ்ட் டைமு. ஸோ நானும் என் ஃப்ரெண்டும் ஒரு சின்னதாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆசைக்காக ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து வர்க்கலா கிளம்பி வந்துவிட்டோம். ஸோ எங்கள் 2 பேருக்குமே வர்க்கலா ஃபஸ்ட் டைமு. Day 1 நாங்கள் பிளான் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 day ட்ரிப்பு தான் பிளான் பண்ணோம். Day 1 இங்கே வர்க்கலாலேயும், Day 2 பக்கத்தில் இருக்க ஜடாயு மவுண்டெயின்லேயும் தான் பிளான் பண்ணி வந்தோம். ஸோ Day 1 நாங்கள் வரது வந்து மார்னிங் நம்ம திருப்பூர் வந்து கிளம்பி நாங்கள் Day 1 மத்தியானம் போல் நாங்கள் ரீச் ஆகிட்டோம். எங்கெங்கே ஹோட்டல் எடுத்து எல்லோரும் 2வது இது சொல்கிறோம். ஸோ இந்த வர்க்கலா சிட்டி அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இது ஒரு கிளிஃப் சிட்டி தான். பீச் வியூவோட கிளிஃப்லேருந்து பீச் வியூ பார்க்க உங்களுக்கு செம்ம அத்தன்டிக்காக சூப்பராகவே இருக்கும். அந்த வியூஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ மெயினான விஷயம் இங்கே வரதுக்கு இந்த சன்செட்டை பார்க்குறதுக்காக ரொம்ப அருமையாக இருக்குன்னு சொல்லியிருப்பா. ஸோ நாங்கள் வந்த அன்றைக்கும் சன்செட்டு நல்லாவே தெரிஞ்சது கொஞ்சம் ஒரு 5:30 மணி வரைக்கும். ஆனால் அதுக்கப்புறம் இருந்த ஒரு சன்செட்டை எங்களால் பார்க்க முடியல. அது ஏன் ரீசன் அப்படிங்கிறது பின்னாடியே வீடியோவில் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்குறேன் பாருங்கள். ஸோ வர்க்கலா நம்ம ஃபஸ்ட் டைம் வரும்போது அந்த மினி கோவா வைப் கொடுக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அது பேருக்கு ஏற்ற மாதிரி இங்கே இருக்க ஷாப்ஸும் சரி, உள்ள ஹோட்டல்ஸ், டூரிஸ்ட்டு எல்லாருமே பார்க்க செம்ம அத்தன்டிக்காக சூப்பராகவே இருக்கிறாங்க. சொல்லப்போனால் அந்த மினி கோவா வைப்ஸ் நல்லாவே கொடுத்துச்சு. உங்களுக்கு அந்த பீச் வியூவும் சரி, நல்ல ஒரு ஹியூமிடான கிளைமேட்டில் நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ Day 1 ஆஃப் த வர்க்கலா நம்ம என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் அப்படியே திறந்து பார்க்கலாம் வாங்க. ஓகே, ஸோ வர்க்கலா பீச் இதுதான். ஆக்சுவலி இப்போ டைம் அரௌண்டு 6:45 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மணிக்காட்ட வந்தோம் சன்செட்டு பார்க்கலாம் அப்படின்னு. பட் ரெயின் க்ளவுட்ஸ் எல்லாமே சேர்ந்து சன்செட்டை கொஞ்சம் மோசம் பண்ணிடுச்சு. பட் நான் சன்செட்டை வந்து ஒரு சின்ன வீடியோ எடுத்து வச்சுருக்கிறேன். ஓரளவுக்கு ஃபுல் சன்செட் ஆகலை, ஓரளவுக்கு இருந்த சன்செட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு காட்டுறேன், பார்க்கலாம். ஸோ நைட் ஆனோடனே இங்கே எல்லாம் குளிக்க விடுறது இல்லை. பட் ஒரு சின்ன கான்சர்ட் ஆரம்பிச்சிட்டாங்க பக்கத்தில். ஸோ இப்போ இந்த கான்சர்ட் நம்ம போய் பார்க்கலாம். அதுக்கு நான் தான் உன தரத்தனை இழுத்துட்டு போயிட்டுருக்கேன். ஆமாம், இவன் கொடுத்த ஐடியாவில் தான் இப்போ நான் வந்து கான்சர்ட்டை பார்க்க போய் இவர் போர் அடிச்சுட்டு. சரி நம்மளாச்சும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக மக்களுக்கு காட்டலாமே எடுத்துகிட்டு போகிறேன், மக்களுக்கு காட்டுறோம். ஸோ வர்க்கலா அப்படின்னு பார்த்தீங்கனாலே இந்த கிளிஃப் வியூ தான். பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு எல்லாமே தெரியும். இந்த கிளிஃப் வியூ ஃபுல்லாகவே மேலேருந்து உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். இருங்க இந்த பக்கம் காட்டுறோம் பாருங்க. ஸோ அடுத்து நம்ம இந்த கான்சர்ட்டை முடிச்சுட்டு அடுத்து மேலே அங்கே இருக்க கேப்ஸ் எல்லாமே விசிட் பண்ணி அங்கேருந்து பீச் நைட் வியூ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து சரியான சொதப்பல், நைட் டைம் பார்க்க முடியல சன்செட்டை. ஸோ மேக்ஸிமம் சன்ரைஸு இங்கே வாய்ப்பே இல்லை பார்க்குறதுக்கு. அதுக்கு நம்ம மெரினா பீச்சு தான் போனோம். பட் இங்கேருந்து 170 கிலோமீட்டர் கன்னியாகுமரி. என்ன நினைக்கிறடா, வண்டி எடுத்தால் போயிடலாமா? போயிடலாம், பட் பெட்ரோலுக்கு நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னா டபுள். ஓகே, 500 ரூபாய்க்கு பெட்ரோலை போட்டு ஊருக்கு போகிற வழியை பார்க்குறோம் நம்ம காலையில், அவ்வளோதான். ஏற்கனவே நீ சொல்கிற ஐடியா படி சுற்றி வந்து குடிச்சு இல்லை ப்ராப்பராக பிளான் போட்டு வச்சுருந்தேன். கொச்சி போயிட்டு அப்படியே அங்கே பீச்சை பார்க்கலாம். நான் கொச்சியில் பீச்சே இல்லைன்னு சொல்லி பல தடவை சொல்லி கொச்சின் வழியாக கூட்டிகிட்டு வரப்போ நீ என்ஜாய் பண்ணியே இல்லையா? அதுக்கு பதில் சொல்ல நான் ஒத்துக்கிறேன். என்ஜாய் பண்ணேன் கண்டிப்பாக. அந்த சீனரி எல்லாமே சூப்பராகவே இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி வர்க்கலாக்கு வரக்கு முன்னாடி கொல்லம் டு வர்க்கலா அந்த ரோடு பார்த்திங்கனாலே செம சீனரியாக இருந்தது. மார்னிங் நம்ம போய் அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் உங்களுக்கு அந்த வீடியோஸும் நான் காலையில் எடுத்து காட்டுறேன். செமையாக இருந்தது அந்த வியூவு. இந்த பக்கம் பேக் வாட்டர்ஸு, நடுவில் ஒரு ரோடு, நம்ம ஒரு கோவா வைப் எதிர்பார்ப்போம் பார்த்தீங்களா, அந்த
நடுவில் ஒரே ஒரு வெஸ்ட் கோஸ்ட் ரோடு மட்டும் இருக்கும் எல்லாமே இது பண்ணுற மாதிரி. ஸோ அந்த வைப்பு. ஆனால் என்ன சம்மருங்காட்டி கொஞ்சம் எல்லாமே ட்ரையாக இருக்குது. இதே ரெய்னி சீசனாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா. இல்லை இவனுக்கு வந்து பீச்சில் பொண்ணுங்க ட்ரையாக இருக்கிறதுனால இவன் ட்ரையாக இருக்குங்கிறான். இவனுக்கு அந்த கவலை. கூட இருக்க ஒருத்தன் பொம்பளை சோக்கா இருந்தால் பரவாயில்ல, கேங்கே பொம்பளை சோக்கா இருக்குது. நாங்கள் என்னதான் பண்ணுறது? நானும் விளாக் எடுக்கிற எல்லாரும் கேங்கு இப்படி தான் இருக்குன்னா என்னதான் இவர் இப்படி சொல்லலாம். ஆனாலும் எங்களுக்கே குருநாதர் இவர் தான். எங்கள் கிளாஸில் எல்லாத்தையும் கெடுத்ததே பார்த்த சாரதின்னு தான் சொல்லுவாங்க. அவங்க கிளாஸில் கேட்டிங்கன்னா பார்த்தான்னு சொல்ல மாட்டாங்க, எல்லாருமே ஒரு மாமான்னு தான் சொல்லுவாங்க. நான் பேர் வச்சதே இவரு தான். வழக்கண்ண இவர் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இருக்குங்க, அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சு. ஆமாம் இருக்குது. நீ பார்த்த சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்கே என்னன்னு தெரியல, பார்த்தா என்ன இருக்கும். கான்சர்ட் கிட்ட வந்துட்டோம். சரி கான்சர்ட் என்னங்கிறத பார்ப்போம் வாங்க. நாங்கள் போன டைம் காலேஜ் சார் போய் சின்ன ஸ்டாண்ட் அவுட் பண்ணியிருந்தாங்க. ஸோ பக்கத்தில் இருக்க கான்சர்ட் செம்ம ஒர்த்தி. நீங்களே இதை கேளுங்க. ஸோ மக்களே இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 1.5 hours கிட்ட இந்த கான்சர்ட்டை நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே கடலில் ஓரமாக உட்காந்து நைட் டைம் பீச்சை பார்த்துட்டு, ஸோ பார்த்துருந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மணலில் நண்டுகளும் ஓடிட்டு இருந்தது. ஸோ அந்த நண்டு எல்லாத்தையும் வீடியோ பிடிச்சாக உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். ஸோ பார்த்துட்டு உடனே நம்ம கிளிஃப் ஏற ஆரம்பிச்சிட்டோம். அதே நம்ம வந்து பீச்சிலேருந்து இப்போ வந்து கிளிஃப் வியூவுக்கு வந்துவிட்டோம். ஸோ நைட் டைம் வந்ததுனால நம்மளால் பெருசாக பீச்சை வந்து வியூ பண்ண முடியல. பட் சன்செட்டை ஓரளவுக்கு ஏறத்தால கேப்சர் பண்ணணும். ஸோ இப்போ வந்துருச்சோம். ஓகே. டே 1 டூ வீலரில் ரொம்பவே ட்ராவல் பண்ணி செம்ம டயர்டாக இருக்கிறதுனால நைட்டு ஹெவியாக சாப்பிட வேணான்னு முடிவு எடுத்துகிட்டு நாங்கள் ஒரு ஷவர்மாவோட ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸோ அங்கே ஒரு ஷாப்பில் வந்து ஷவர்மா 100 rupeesக்கு செம்ம அருமையாக போட்டு கொடுத்துருந்தாங்க. சாப்பிடவே செம்ம சூப்பராக இருந்தது. நாங்கள் ஷவர்மா சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளிஃப் சைடு அந்த வாக் எடுக்க ஆரம்பித்தோம். ஒவ்வொரு கேஃபும் சரியான ரஷ்ஷில் இருந்தது. ஸோ இங்கே வந்து பர்ச்சேஸுக்கு வந்து நிறையா கிஃப்ட் ஐட்டம்ஸும் நிறையா ப்ராடக்ட்ஸும் இருக்குது. பட் மென்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே கம்மி தான். நம்ம வேணால் கிஃப்ட் ஐட்டம்ஸ் ஏதாவது பட்ஜெட்டில் இருக்குன்னா இங்கே கிஃப்ட் ஐட்டம்ஸ் கண்டிப்பாக பார்கெயின் பண்ணி வாங்கலாம். ஸோ இங்கே இருக்க கேப்ஸ் எல்லாமே பெஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ் சீ ஃபுட்ஸ் வச்சுருப்பாங்க. நீங்கள் செலக்ட் பண்ணுறதை உங்களுக்காக குக் பண்ணி தருவாங்க. ஸோ அதுக்கான ஒரு சின்ன இதுதான் இதுவும். ஸோ இதோட நம்ம டேவை முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். ஸோ இந்த 2 நாள் வர்க்கலா ட்ரிப்பில் நாங்கள் எங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வர்க்கலா கிளிஃப் மேலேயே இருக்க த லாஸ்ட் ஹோட்டல்ஸ் அப்படிங்கிற இந்த ஹோட்டலில் தான் நாங்கள் தங்கியிருந்தோம். எனக்கு தெரிஞ்சு நான் சர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஹோட்டல் இந்த ஸ்டே தான். உங்களுக்கு வந்து வர்க்கலா கிளிஃப் மேலே இருந்து கிளிஃப் வியூவில் உங்களுக்கு per person 560 சார்ஜ் பண்ணுறாங்க இந்த ஹோட்டலில் 24 hours செக்இனுக்கு. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஹோட்டல்னு சொல்லுவேன். முடிஞ்சால் நீங்களும் இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மக்களே இன்றைக்கி வந்து டே 2 வர்க்கலாவில் இருக்கோம் நம்ம. ஸோ நைட்டு நம்ம எங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஹோட்டல்ஸ் அப்படிங்கிற இதில் தான் பண்ணியிருந்தோம். ஸோ இங்கே வந்து 2 வகையான ரூம்ஸ் அவைலபிள் இருக்குது. ஒன்று வந்து ஷேரிங் ரூம் இருக்குது, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு செப்பரேட்டான ரூம்ஸும் அவைலபிள் இருக்குது, ஏசி நான் ஏசி அப்படிங்கிற இதில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் நல்ல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ரைஸில் இருந்தது. ஸோ 560 per person வந்துச்சு ஒரு 12 hours ஸ்டேக்கு. ஸோ இங்கே வந்து நீங்கள் பட்ஜெட்டில் ஸ்டே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே கண்டிப்பாக பார்க்கலாம். உங்களுக்கு பர்ஃபெக்டாக பட்ஜெட்டில் சூட் ஆகும். ஸோ நைட் லைஃப்பை வந்து நம்ம நேற்று நைட் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தோம் வர்க்கலாவில். ஸோ இப்போ மார்னிங் கிளிஃப்லேருந்து வியூ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி ஹோட்டல் ஒரு ரவுண்ட் அடிச்சு நம்ம இந்த ஹோட்டல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தரலாம். ஸோ இந்த ஹோட்டலில் நீங்கள் நல்லாவே ஸ்டே பண்ணலாம், ஜாலியாகவே இருக்கும். உங்களுக்கு வெளியே அவுட்டோர் நிறைய ஸ்பேஸ் இருக்குது. அப்படியே காட்டுறா ஸ்பேஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா நான் ஜாலியாக ஃபன் பண்ணலாம், பேசிக்கிட்டு இருக்கலாம். அதாவது கேம்ஸ் இருக்குது, டேபிள் டென்னிஸ் கேம்ஸ் இருக்குது, அதுவும் நீங்கள் ஜாலியாக விளாண்டுருக்கலாம். ஸோ வர்க்கலாவில் நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங்காக வரீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுறதுக்கு நிறையா ஸ்பாட்ஸ் இருக்குது. பீச்சில் ஜாலியாக இருக்கலாம், நல்லா சைட் அடிக்கலாம். பசங்களாம் வந்தீங்கன்னா அதெல்லாம் சொல்கிறது தான். ஒருத்தர் கேமராக்கு முன்னாடி இருந்து ஒருத்தர் இதெல்லாம் சொல்லக்கூடாதுங்கிறான். அதுக்கு தாண்டா பசங்க இங்கே வர்றது. சரி ஓகே. ஸோ இப்போ நம்ம ஹோட்டல்ஸ் ஒரு சின்ன வியூ பார்த்துட்டு பீச்சுக்கு போகலாம்.
நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கண்டிப்பாக வர்க்கலா ட்ரிப் போகிறீங்க அப்படின்னு பிளான் பண்ணுற டைம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த லாஸ்ட் ஹோட்டல்ஸ் உங்களுக்கான ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஹோட்டலாக இருக்கும்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட போனீங்கன்னா செம ஃபன் பண்ணலாம். இந்த ஹோட்டல் அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. உங்களுக்கு பட்ஜெட்லேயும் நல்லாவே இதாக இருக்கும். 24 ஹவர்ஸ் செக்இன்ஸுக்கு உங்களுக்கு அரௌண்ட் 560 per person அந்த ரூம்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுதான் நீங்கள் ஸ்டே பண்ணுற அந்த 560 per person இருக்க ரூமு. ஸோ இது வந்து ஒரு டோர்ம் ரூம் செட்டப்பில் இருக்கும், 6 பெட்ஸ் இருக்கிறது. ஸோ இவங்க அது மட்டும் இல்லாமல் இவங்ககிட்டே சர்ஃபிங் கிளாஸஸ் இருக்குது. வெனஸ்டேலாம் பார்த்திங்கன்னா மூவி நைட்ஸ் இருக்குது. அது போக சைக்கிள்ஸும் ரெண்டல் இருக்காங்க. பட் இங்கே சைக்கிள் ரெண்டல் நீங்கள் 2 வீலர் ரெண்டல் எடுத்துக்கலாம். அது போக நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நைட்டு நல்லா வெளியே பீச்செல்லாம் சுற்றிட்டு வந்துட்டு ஜாலியாக விளாட்றதுக்கு யூனோ கார்ட்ஸு, செஸ் போர்ட்ஸ் எல்லாமே இருக்குது. அது போக நீங்கள் ஒரு நல்ல மியூசிக் என்தூசிஸ்டாக இருந்தீங்கன்னா கிட்டார்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. நல்லா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ப்ளே பண்ணி செம்ம என்ஜாய் பண்ணலாம். ஸோ அது போக இங்கே இருக்க ஒன் ஆஃப் த இது இந்த டேபிள் டென்னிஸ் போர்டு. ஸோ நானும் என் ஃப்ரெண்டும் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு ஃபன் பண்ணுறதுக்காக இந்த டே 2ல் வந்து டேபிள் டென்னிஸ் ஆட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ 2 பேருமே டேபிள் டென்னிஸ் ஆட தெரியாத தற்கொறிங்க தான். ஸோ அதனால் நாங்கள் சும்மா ஒரு சின்ன ஃபன் ப்ளே தான். பீச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜாலி ஃபன் ப்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் இந்த ஹோட்டலில். ஸோ அந்த வகையில் இந்த டேபிள் டென்னிஸ் நாங்கள் ஆடிட்டு அடுத்து வந்து பீச்சுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஸோ மார்னிங் பீச் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ரஷ் கிடையாது. நேற்று நம்ம டே 1 நைட்டு பார்த்த அந்த ரஷ் வந்து மார்னிங் கிடையாது. அந்த சூரிய வெளிச்சம் உங்களுக்கு அந்த ஹீட் இருக்கிறதுனால. ஸோ கிளிஃப்லேருந்து அடுத்து நாங்கள் பீச்சுக்கு கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ பீச்சுக்கு கிளம்பி போகிறதுக்கு இதுதான் வழி. ஸோ ஒரு 2-3 வழி இருக்குது மொத்தத்தில். ஸோ இந்த ஹோட்டல்லேருந்து ரொம்பவே நியரஸ்ட் ரூட் வந்து இந்த கிளிஃப் ஸ்டெப்ஸில் இறங்கி போகிறது தான். ஸோ பீச்சோட வியூ இந்த கிளிஃப்லேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு இதாக சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நம்ம 9 மணிக்காட்ட வந்து இப்போ பீச்சை எட்டி பார்த்துருக்குறோம் டே 2ல். ஸோ டே 2 பார்த்திங்கன்னா நம்ம நேற்று நைட் வந்ததை விட இப்போ க்ரௌட் ரொம்பவே கம்மியாகவே தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபேமிலி ஒரு ட்ரிப் திருவனந்தபுரம் இல்லை இந்த பக்கம் ஏதாவது சைடு வரீங்க அப்படின்னா டே 2க்கு நீங்கள் வர்க்கலாவை சூஸ் பண்ணலாம். உங்களுக்கு க்ரௌடு இருக்காது. ஸோ ரொம்பவே நீட்டாக சூப்பராக இடம் இருக்குது. மார்னிங்கில் வந்தால் ரொம்ப நல்லது. கப்புள்ஸ் ஃபேமிலிஸ் குட். தலைவர் சொல்கிறாரு, கேட்டுக்கங்க. சரி, நான் தான்ப்பா சொல்கிறேன், இல்லைன்னு சொல்லுவேன். வியூ கிளிஃப்லேருந்து பார்க்க தான் மக்களே சூப்பராக இருக்குது. ஸோ டே 2 பீச்சில் இப்போ நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம். ஸோ லைஃப் கார்ட்ஸ் ஏதோ ப்ராப்ளம் ஆளாக அதிகமாக வரதுனால ஓவராக சொல்லிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் வெளியே வர சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ மார்னிங் நம்ம நைட்டு பார்த்ததை விட இல்லை, மார்னிங் இப்போ வந்து கூட்டம் நல்லா கம்மியாக இருக்குது, அலையும் நல்லா அதிகமாக வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இங்கே வந்து சர்ஃபிங் கிளாஸஸ் எல்லாமே இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிறைய சர்ஃபிங் போட்ஸ் கிளாஸஸ் இருக்கும். ஆனால் இப்போ நம்ம வந்த டைம் யாருமே கிளாஸஸ் எடுக்கலை. ஸோ அது இந்த பீச்சில் எடுக்கிறாங்களா இல்லை வேறு ஏதாவது பீச்சில் பக்கத்தில் எடுக்கிறாங்களா என்னன்னு தெரில. ஸோ நம்ம வந்து இங்கே வர்க்கலா பீச்சில் இருக்கோம். மெயினான பீச் இது தான். ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கனாலும் உங்களுக்கு இன்னொரு கொஞ்சம் பீச்சஸ் இருக்குது. அதேமாதிரி இந்த பக்கம் இன்னும் பிளாக் சாண்ட் பீச் எல்லாம் இருக்குது. ஸோ நம்ம வந்து அதுக்கு போக முடியல. இதெல்லாம் சொல்லணுண்டா விளக்கென்ன. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். வர்க்கலாவை பற்றி இன்னும் நிறையா ட்ரிப்ஸ் அடுத்தடுத்து போகும்போது கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.